இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீதிமொழிகள் 12:28. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. Proverbs chapter 12 verse 28. In the way of righteousness is life, and in its pathway there is no death. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் நமக்கு கர்த்தர் நியமித்திருக்கிற பாதை நீதியின் பாதை. அந்த பாதையில் தான் ஜீவன் இருக்கின்றது. அநீதியின் பாதையில் மரணம் இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து நமக்கு அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். நம்முடைய வழி இயேசு கிறிஸ்து. நாம் நடக்க வேண்டிய பாதை அவர் நமக்காய் வைத்து சென்றிருக்கிற இந்த வேத வார்த்தை பாதைதான். வசனம் என்ன சொல்கிறது? வசனத்தின்படி நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். நாம் உண்மையின் பாதையில், நேர்மையின் பாதையில், நீதியின் பாதையில் வாழ்கின்ற போது கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை அவர் மரணத்தில் நின்று அவர் பாதுகாத்துக் கொள்வார். நாம் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின்படி அந்த வழியிலே நடக்கின்ற போது நமக்கு மரணம் இல்லை. உலகத்தில் பல வழிகள் உண்டு. ஆனாலும் தேவனுக்கு பிரியமான வழி எது என்று பார்த்து நாம் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். மனிதர்களுடைய வழிகள் அநேகமாக இருக்கின்றது. ஆனால் தேவனுடைய வழியோ ஒரே ஒரு வழிதான். அதுதான் நித்தியத்திற்கு, ஜீவனுக்கு, பரலோகத்திற்கு போகிறதான வழி. வேதம் சொல்கின்றது, கர்த்தாவே உமது வழியை போதியும், நான் உமது உத்தமத்தில் நடப்பேன் என்று. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பாதையில நடத்த அவர் விரும்புகின்றார். நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வழியை விட்டு தேவனுடைய பாதையில நடக்க நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது நம் ஆத்துமாவிற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, மனுஷனுக்கு தோன்றுகிற வழிகளை விட்டு தேவன் விரும்புகிற வழியிலே நாம் நடக்க நம்மை நாம் அர்ப்பணிப்போம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றும் வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகளாம். நாம் நம்முடைய சொந்த ஞானத்தினால, நம்முடைய சொந்த பலத்தினால நாம் விரும்புகிற பிரகாரமாய் நாம் நடக்கின்ற போது அதன் முடிவு மரண வழிகளாய், மரண காரியமாய் இருக்கும். ஆனால் தேவனுடைய பாதையில நாம் நடக்கின்ற போது கர்த்தர் உங்களையும் என்னையும் ஜீவனுக்கு போகிற பாதையில் அவர் நடத்துவார். ஆமேன். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கின்றது, அதன் வழியை பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று. இந்த நித்திய வாசலுக்குள், பரலோக வாசலுக்குள் போகிறதான அந்த பாதையில நாம் நடப்போம். அவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் விற்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று வேதம் சொல்கிறது. எனவே நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வழிகளில் நான் நடக்கின்ற போது அவர் விரும்புகிற பிரகாரமாய் கர்த்தருக்கென்று நாம் நற்கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழ்வோம், அர்ப்பணிப்போம், அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, ஜீவனுக்கு போகிற பாதையிலே நாங்கள் நடக்கும்படியா எங்களுக்கு உதவி செய்யும் ராஜாவே. இந்த இடுக்கமான பாதையில செல்ல எங்கள் ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும், வழி நடத்திரலும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.